பேரழிவுகள் காரணமாக உலக அளவில் பல்வேறு இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்படும் செய்தியை நாம் அடிக்கடி கேட்கும் சூழல் ஏற்படுகிறது. அப்படி கடும் பனிப்பொழிவில் சிக்கி 30 பேர் வரை உயிரிழந்த சோகம் ஜப்பானில் நிகழ்ந்துள்ளது. வரலாறு காணாத அளவில் ஏற்பட்ட பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களாக ஜப்பானில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவு காரணமாக குறைந்தது 30 பேர் இறந்துள்ளதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தீயணைப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக நிகாட்டா மாகாணத்தில் 12 பேர் உயிரிழந்ததாகவும் அதைத் தொடர்ந்து அகிதா மாகாணத்தில் 6 பேரும் அமோரி மாகாணத்தில் 4 பேரும் உயிரிழந்தனர். பல இறப்புகள் மக்கள் தங்கள் வீடுகளை சுற்றியுள்ள பனியை அகற்ற முயன்றதால் ஏற்பட்டவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டின் கூரைகளிலிருந்து கீழே விழும் பனி காரணமாகவும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் அமோர் நகரில் 40 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டதன் காரணமாக 7 அடி உயரத்திற்கு பனிக்கட்டிகள் படிந்துள்ளது. வடக்கு ஜப்பானின் ஹொகைடோ நகரத்தில் இருந்து சபோரா வரை சாலைகளில் படிந்துள்ள பனியை அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இராணுவத்தினரும் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் ஹொகைடா பிராந்தியத்தின் மிகப்பெரிய நகரமான சபோராவில் 2300 மைல் சாலைகளில் இருந்து பனியை தள்ள சுமார் 1000 இயந்திரங்கள் பணி செய்து வருகின்றன. பனிப்பொழிவின் அளவு காரணமாக கடந்த வாரம் ஹொகைடோவின் முக்கிய விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடும் நிலை ஏற்பட்டது. மேலும் மின்வெட்டு, பனி காரணமாக வாகனங்களை இயக்க முடியாத சூழல் போன்றவை காரணமாக மக்கள் மேலும் பாதிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். கடுமையான பனிப்பொழிவு தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ஜப்பான் பிரதமர் சானே தகைஷி, வானிலை தகவல்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்கவும் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கவும் நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார்.